விதை நெல்லை கெட்டுறதுல இருந்து, உரம் குலைக்கிறதுல இருந்து, அறுப்படிக்கிறதுல இருந்து, நெல் காய போடுறதுல இருந்து, ரத்தமும் சதையுமா இந்த வயலுக்குள்ளே கிடந்து மண்ணுக்குள்ளே கிடந்து உழைச்சிக்கிட்டு இங்கே வந்து இப்போ அந்த நெல்லில் தண்ணியில் கிடக்கிற நெல்லுகள்லாம் பார்க்கும்போது, முளைச்சி நிற்கிற நெல்லாம் பார்க்கும்போது கண்ணீர் வருது. தூக்கம் வர மாட்டேங்குது. இவங்களுக்கு வந்து ஒழிக்காமல் எப்படா இன்னும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஏற்படுது. அரசு மருத்துவர், அரசில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இப்போ என்ன நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னா, எடப்பாடி ஆட்சியாக கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாங்கடா, இது ஏதோ நூதன முறையில் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். மொத்த அரசு மிஷினரியுமே இந்த திமுக கட்சிக்காரனோட விளம்பர மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க. மருத்துவத்துறையிலேருந்து, டீச்சர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ரொம்ப நூதனமாக எங்களை டார்ச்சர் பண்ணுறான். எப்படி இவங்க இந்த வாட்டி எப்படியாவது தோக்கடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசில் இருக்கவங்க பேசுகிறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த ஓட்டு போடுறவங்கலாம் வந்து ஊரில் எவனுமே இல்லை, எல்லாருமே சென்னை அங்கெங்கேன்னு போயிருக்கான். இந்த ஒரு நாள் எலெக்ஷனுக்காக ஊருக்கு போய் ஓட்டு போட மாட்டேங்கிறான். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணால் இவனை கவுத்துடலாம். ஆனால் அதுக்கு உண்டான எலெக்ஷன் அன்னைக்கு இவன் யாருமே ஊருக்கு போடாமல் பார்த்துக்கிறாங்க, அங்கே கள்ள ஓட்டு போட்டுறானுங்கடா. அப்படி இப்படின்னு இங்கே நிறைய பிரச்சனை இந்த திமுக வெளிப்படையாக நடக்குது. வெளிப்படையாக இவ்வளோ அநீதி நடக்கும்போதும் இவனுக்கு ஓட்டு போடுறான்னா யாரை பிடிச்சி கேள்வி கேட்கணும்னா, இந்த இவ்வளவு அநீதியை செஞ்சுட்டு இருக்கும்போது இவன் காலில் விழுந்து கிடக்கிறான்ல இந்த கூட்டணி கட்சிகள். முக்கியமாக திருமாவளவன் கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் வராது, அது மதம் சார்பாக இங்கே அவனுக்கு ஓட்டு இருக்கிறதுனால அது வரமாட்டாங்க. ஆனால் திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, வைகோபால் சாமி, இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் எப்படி தான் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு திருப்பியும் இவங்க கூட உட்காந்து இவங்க பேசுகிற மொத்தமாக அடிமை கட்சிகளாக மாறி நிற்கிறாங்கன்றது தான் மிகப்பெரிய கேள்வி.